எல்லாரும் நல்லா கவனிங்க. பிசாசின் ஆயுதங்களை பார்க்கிலும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்கிற இந்த ஆயுதம் அதிக வலிமை உள்ளது என்பதை நீங்கள் சத்திய வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் பார்த்தீங்கன்னா, பிசாசை தான் உயர்த்தி பேசுறாங்க. பார்த்துருக்கிறீங்களா? பிசாசு பொல்லாத பிசாசு, அது ஓங்கி அடிச்சிடும் டம்முன்னு. கர்த்தர் எவ்வளவு பெரியவன் பேசுறதுக்கு அறிவே இல்லை. பைபிளையும் கையில் வச்சுக்கிட்டு, பைபிளையும் திறந்து வச்சுக்கிட்டு, பிசாசு எவ்வளவு பெரிய ஆளு, இது கேரளா பிசாசாம், இது ஆந்திரா பிசாசாம், இது அமெரிக்கா பிசாசாம். இதை குறித்தெல்லாம் அறிவு இருக்குது. வசனத்தை குறித்த மாத்திரனா இல்லை. அதனாலதான் வாழ்க்கையில் இவ்வளவு தோல்வி, அதனாலதான் வாழ்க்கையில தரித்திரம், அதனாலதான் வியாதி போக மாட்டேங்குது, அதனாலதான் கர்த்தரால் எதுவுமே செய்ய முடியல. எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா எதை உயர்த்தி பேசுறது? பிசாசை பத்தியும் பிசாசுடைய கிரியைகளை பத்தியும், அவன் எவ்வளவு சேட்டை பண்றான், அவன் எவ்வளவு காரியத்தெல்லாம் பண்றான், அதை குறித்தெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் அறிவு இருக்குது. ஆனா வசனத்தை குறித்து பேச, கல்வாரியை குறித்து பேச, அவருடைய ரத்தத்தை குறித்து பேசுறதுக்கு மாத்திரம் வாய் வர மாட்டேங்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசின் ஆயுதங்களை பார்க்கிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதங்கள் அது அதிக வலிமை உள்ளது என்பதை சத்திய வேதத்தில் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும், கவனிக்க வேண்டும். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கும் தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல். இது என்ன ஆயுதம்? போர் ஆயுதம். இங்கே பரிசுத்த ஆவியாகிய தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பாருங்க, அவர் சபைக்கு என்ன சொல்லுகிறார்? எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல், எங்களுடைய போர் ஆயுதங்கள் அரண்களை, கோட்டைகளை, மதில்களை நிர்மூலமாக்குகிறதற்கு உரிய தேவ பலமுள்ள ஆயுதங்களாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். என்ன பலம்? தேவ பலமுள்ள ஆயுதங்களாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஆயுதங்களாயிருக்கிறது? அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு உரிய ஆயுதங்களாயிருக்கிறது. அரண்களை நொறுக்கக்கூடிய, அரண்களை தவிடுபடியாய் ஆக்கக்கூடிய, அரண்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய ஆயுதங்களாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதங்கள் அது இருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவ பலமுள்ள ஆயுதங்களாயிருக்கிறது என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே பிசாசின் ஆயுதங்களை பார்க்கிலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதங்கள் அதிக வலிமை உள்ளதாக இருக்கிறது என்பதை நீங்கள் சத்திய வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆயுதங்கள் அதிக சக்தி உள்ளதாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் இருக்கிறீங்களா? பிசாசு கொண்டு வரக்கூடிய அந்த பிரச்சனையை விட, பிசாசு கொண்டு வரக்கூடிய அந்த அரண்களை விட, பிசாசு கொண்டு வரக்கூடிய அந்த போராட்டங்களை விட, பிசாசு கொண்டு வரக்கூடிய அந்த அம்புகளை விட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆயுதங்கள் அதிக வலிமை உள்ளதாய் இருக்கிறது, அதிக சக்தி உள்ளதாய் இருக்கிறது. ஆமென். எனவே இது என்ன ஆயுதம்? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். எனவேதான் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஆழமாய் கவனிக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். பிசாசு எதுக்கு பயப்படுறானோ பயப்படலையோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யறான்? அவன் பயப்படுறான். ஆமென். எனவே தேவனுடைய வார்த்தை தான் பிசாசின் மேலே நமக்கு ஜெயம் அளிக்கிறது, வெற்றியை அளிக்கிறது. எனவேதான் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி, என்ன விசுவாசி? ஒரு கிறிஸ்தவ விசுவாசி கவனத்தை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே செலுத்த வேண்டும். வேற எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, வேற எதுலையுமே உங்க கவனத்தை வைக்கக்கூடாது. உங்க கவனம் முழுவதும் எங்க தான் இருக்கணும்? வசனத்தின் மேல, அவருடைய வார்த்தையின் மேல தானே செய்யணும், இருக்கணும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க கவனம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை மேலதான் இருக்க வேண்டும். ஆமென். வேற எது மேலே உங்க கவனம் இருக்கக்கூடாது, வசனத்தின் மேலதான் உங்க கவனம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். கிறிஸ்தவ விசுவாசிகள் பாருங்க, வசனத்தை தவிர்த்து மற்ற எல்லாத்தின் மேலே அவங்க கவனம் செலுத்துறாங்க.
அதனாலதான் வெற்றியா வாழ முடியல. எல்லாம் கவனிங்க. அதனாலதான் அவங்க ஊர்ல, அவங்க வீட்டுல, அவங்க குடும்பத்துல, வாழ்க்கையில வெற்றி பெற முடியல. ஏன் வெற்றி பெற முடியல? வசனத்தை கவனிக்கிறதே கிடையாது. வசனத்தின் மேல போக்கஸ் பண்றதே கிடையாது. மத்த எல்லாத்தையும் கவனிக்கிறது. மத்த எல்லாத்தையும். ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் செய்வன பிள்ளி சூனிய மந்திரவாதத்தை பத்தியே பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? சில கிறிஸ்தவங்க இருக்காங்க அப்படியே. அவங்க சபைக்கு போயிட்டாவே மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லா ஆட்களும் மாத்தான் பேசுவாங்க. நான் நினைக்கிறேன் உனக்கு யாரை என்னமோ ஒண்ணுமே இருக்காது. ஆனா என்ன சொல்றது? எந்த நேரமும் செய்வன பிள்ளி சூனிய மந்திரவாதம், இப்படிதான் பேசுவாங்க சில ஆட்கள், சில கிறிஸ்தவங்க, சில சபைகள்ல. இன்னொரு கூட்ட கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. இவங்க நீங்க பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் இந்த ஆவி பிரதர், அந்த ஆவி பிரதர். ஏப்பா, ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆகிமா இந்த ஆவி உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்குது? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றோம், சபைக்கு வந்தோம், இன்னும் அந்த ஆவி உள்ள உட்காந்துக்கிட்டா இருக்குது? என்னத்தையாவது சொல்லி பாருங்க, உனக்கு இந்த ஆவி இருக்குது, உனக்கு அந்த ஆவி இருக்குது, வா இந்த ஆவியை உனக்கு நான் துரத்துறேன், இந்த ஆவியை துரத்துனா உனக்கு எல்லாம் சரியா போயிருமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்னத்தைய காணிக்க பிடுங்கிறதுக்காக என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு தெரியுது பாருங்க. சில காரியங்களை சொல்லக்கூடாது, நீங்க ஏமாந்து போயிடக்கூடாதுன்றக்காக நாங்கள் சொல்ல வேண்டியதா இருக்குது. புரிந்து கொள்ளுங்கள் சில காரியங்கள்லாம். சில குரூப் வந்து எந்த நேரம் செய்வன பிள்ளி சூனிய மந்திரவாதம், அது இது எல்லாம். இன்னும் குரூப் பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த ஆவி இருக்குது, உனக்கு இந்த ஆவி இருக்குது, உனக்கு இந்த ஆவி இருக்குது, கத்தர் வெளிப்படுத்தினார், வா உனக்கு ஓட்டி விடுறேன், துரத்தி விடுறேன், அதுக்காக 3 நாள் உபவாசம் போடுவோம். என்ன வசனத்தை பத்தி சொல்லி கொடுக்கறதே கிடையாது. வசனத்தை எடுப்பான், வசனத்தை எடுத்து பேசுப்பான், ஆவியின் பட்டயத்தை எடுத்து என்ன செய்ய யூஸ் பண்ணுப்பா, பிசாசை எதிர்த்து நிலுப்பா, வசனத்தை பிடிப்பா, வசனத்தை கவனிப்பா, வசனத்து மேல போக்கஸ் பண்ணுப்பா, வசனம் தான் உன்னை ஜெயிக்க. அடுத்த வாரம் அதெல்லாம் காமிக்க பாருங்க. மனுஷனா வந்த இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசு ஜெயிச்சாரு என்பது அடுத்த வாரம் ரொம்ப கிளியர் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்து, மனுஷனா வந்த இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசை ஜெயிச்சாரு, அவனை தோற்கடிச்சாரு, அவன் மேல எப்படி ஜெயம் எடுத்தார் என்பது அடுத்த வாரம் நம்ம கிளியர் எடுத்து காண்பிக்க போறேன். கவனிங்க, வசனம் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை என்ன செய்கிறது? வாழ வைக்கிறது. அப்ப பிசாசின் மேலே எப்படி வெற்றி பெறுவது? பிசாசு கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்களின் மேலே எப்படி வெற்றி பெறுவது? எப்படி என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வாயில வைத்து பேசுவதன் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்தி பிடிப்பதன் மூலமாக நாம் சாத்தானை என்ன செய்கிறோம்? ஜெயிக்கிறோம். ஆமென். தேவனுடைய வசனத்தை என்ன செய்யணும்? வாயை திறந்து பேச வேண்டும். எதை பிடித்துக் கொள்ள வேண்டும்? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை. ஆமென். எல்லார் கரங்களை உயர்த்தி இந்த அறிக்கையை நாம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறதோ அதை எடுத்து நான் என் வாயில வைத்து சாட்சியாக அறிவிப்பதன் மூலமாக, சாட்சியாக சொல்வதன் மூலமாக, சாட்சியாக அறிக்கையிடுவதன் மூலமாக சாத்தானை ஜெயிக்கிறேன், சாத்தானை மேற்கொள்ளுகிறேன், சாத்தானை தோற்கடிக்கிறேன். ஆமென். இப்படித்தான் நீங்க அவனை என்ன செய்யணும்? தோற்கடிக்க முடியும். அப்ப தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற 7வது காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை பிசாசின் மேலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. ஆகவே இந்த சபைக்கு வர்றவங்க, என்ன சபைக்கு வர்றவங்க, இந்த சபைக்கு வர்றவங்க எப்பவுமே பிசாசை பத்தி பேசாதீங்க. பிசாசை வந்து என்ன செய்யாதீங்க, உயர்த்தி பேச. அவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவன் நத்திங். ஆமென். அவன் ஒண்ணுமே இல்லாத மாதிரி பேசுங்க. செய்வனைய பிள்ளி சூனிய மந்திரவாதத்தெல்லாம் பெருசா பேசாதீங்க. அது ஒன்றும் கிடையவே கிடையாது. ஆரம்பத்தில் வேணா கொஞ்சம் பெருசா உங்களுக்கு தெரியலாம். கர்த்தருடைய வார்த்தையை பேச பேச அது கடைசியில் ஒண்ணுமே இல்லாத மாதிரி என்ன செஞ்சிடும்? போயிடும். அதனால பிசாசை உயர்த்தி பேசுறதும், செய்வன பிள்ளி சூனியம், பிசாசுடைய கிரியைகள், அதை உயர்த்தி பேசுறதெல்லாம் வாயில் இருக்கவே இருக்கக்கூடாது. வசனத்தை வாய் திறந்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பேச ஆரம்பிக்கணும். ஆமென்.